தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கும் நாம் வேதத்திலிருந்து ஒரு சில பகுதியை தியானித்து அவரை நாம் ஆராதிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். அதனுடைய வசனங்கள் 11லிருந்து 14 வரை வாசிக்கலாம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசையில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்தின் கொடி. இந்த பகுதி நம் அனைவரும் நம்மளுக்கு நல்லாக தெரிந்த பகுதி தான். அநேக முறை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதாவது இதோட பின்னணி பார்க்கும்போது தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்து வரும்பொழுது அநேக உமைகளை சொல்லி வந்தார். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊமையாக இதுவும் சொல்லப்பட்டது. அதுவும் இது வந்து ரொம்ப முக்கியமாக அனைவராலும் இது பேசப்பட்டது. இது ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமான பகுதியாக காணப்பட்டது. இதில் நம்ம பார்க்குறோம், அந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இங்கே முக்கியமாக அந்த பேசப்படுறது வந்து அந்த கெட்ட குமாரனை பற்றி தான் இங்கே முக்கியமாக வேதத்தில் வந்து அதாவது அவனோட காரியங்களை பற்றி தான் இங்கே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 12வது வருஷத்தில் பார்க்குறோம், அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இங்கே பார்க்குறோம், அந்த இளையகுமாரன் அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் அவனுடைய சொந்த காரியங்களுக்காக, அதாவது அவனுடைய விருப்பத்தின்படி அவன் வாழ வேண்டும் என்பதற்காக அவங்க அப்பா கிட்ட இருந்து அந்த சொத்தை பிரித்து அவன் தூர தேசத்துக்கு, அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது அவன் 13வது வசனம் வாசிக்கலாம். அதில் சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஸோ அவனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக, அதாவது அவன் துன்மார்க்கமாய் வாழ்வதற்காக அவன் தகப்பனை விட்டு அவன் தூர தேசத்துக்கு போனான் என்று பார்க்கிறோம். அதே நிலைமை தான் அந்த வசனம் வந்து நம்மளுடைய பழைய வாழ்க்கையை வந்து காண்பிக்கிறதா இருக்கிறது. நாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தோம், நம்முடைய காரியம் எப்பேற்பட்டதாய் இருந்தது என்று காண்பிக்கிறதா இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக நாம் எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பூர்வாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 3வது வசனத்தை வாசிக்கணும். அவர்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் இருமினவளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். இங்கே பார்க்குறோம், இந்த 2வது 3வது வருஷத்தில் பார்க்கிறோம், முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்துன்னு பார்க்கிறோம். இதே காரியம்தான் அந்த கெட்டகுமாரன் அவனுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. அவனுடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடி அவன் வாழ வேண்டும் என்று அவன் தூர தேசத்துக்கு போனான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அதே லூக்கா 15வது அதிகாரம் வசனம் 15லிருந்து 18 வரை வாசிக்கலாம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன்
அவன் தன் வயல் வழிகளில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரில் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. போதும். இந்த பகுதியில் வாசிக்கும் போது முக்கியமாக அந்த 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் தன் மனசுக்கு விரும்பின மாதிரி அவனோட வாழ்க்கையில் வந்து நடந்து கொண்டான். அவன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாளில் அவன் ரியலைஸ் பண்ணுறான். அவன் வந்து தன் பாவத்தை வந்து அவன் ரியலைஸ் பண்ணுறான். அந்த 17வது வசனத்தை வாசிக்கிறோம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அப்போ அந்த 17வது வசனம் பார்க்கிறோம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்று தெளிவாக அங்கே ஆண்டவர் நம்மளுக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். அதாவது அவனோட பாவத்தை அவன் வந்து உணர்ந்தான். அப்போ நம்மளுடைய பாவத்தை நாம் உணர வேண்டும். நம் பாவத்தை உணர்ந்தால் ஒழிய நாம் அந்த பாவத்திலிருந்து நாம் வெளியில் வர முடியாது. அது மட்டும் இல்லை, அவன் பாவத்தை உணர்ந்தான். அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 18வது வசனத்திலே, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இது என்ன காண்பிக்குது அப்படின்னா, நாம் பாவத்தை உணர்ந்தால் மட்டும் போதாது, அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அதே மாதிரி அந்த பாவத்திலிருந்து நாம் எழுந்து வர வேண்டும். அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாவத்திலேயே இருந்தோமே என்றால் நாம் விடுவிக்கப்பட முடியாது. அந்த பாவத்தை நம்ம உணர்ந்து விட்டு அடுத்த நிமிஷமே நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யும் பொழுது நாம் ஆண்டவருடைய பாதத்தில் வர வேண்டும். அவருடைய பாதத்தில் வந்து நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். மேலும் 19, 20 வாசிக்கலாம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி. இந்த 2 வசனத்தில் பார்க்கிறோம். அவன் வந்து தன்னுடைய நிலைமையை உணர்ந்தான். அவன் அந்த பாவத்திலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்று அங்கிருந்து அவன் அந்த பாவத்திலிருந்து வரான். அவன் வரும்பொழுது அந்த தகப்பனுடைய ஆக்ஷன்ஸ் மட்டும் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். 20வது வசனம், அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது இந்த பகுதி நம்மளுக்கு என்ன காண்பிக்குது அப்படின்னா, நாம் வந்து தேவனை விட்டு நம்ம எவ்வளோ தூரம் போயிருந்தோம் அப்படிங்கிறத காமிக்குது. அதுதான் அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவன் தூரத்தில் வரும்போதே அப்படின்னு போட்டிருக்கு. அப்போனா நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருந்தது. ஆண்டவரை விட்டு நாம் ஆண்டவரை மறந்து அவரை விட்டு வெகு தூரம் சென்றவர்களாக இருந்தோம். அப்படி நாம் தூரத்தில் இருந்த போதிலுமே அங்கே அடுத்த பகுதியை வாசிக்கிறோம். அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அதாவது அந்த தகப்பனுடைய அந்த அன்பை அங்கே வெளிப்படுத்துறத பார்க்குறோம். இதை நான் சிந்தித்து இருக்கும்போது நான் யோசித்து பார்த்தேன். அப்போ அந்த தகப்பன் வந்து அந்த பையன் மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருந்துருப்பார் அப்படின்னு. அவன் அவ்வளோ பாவியாக இருந்தான். அவன் அந்த பாவத்திலே வந்து அவன் விழுந்தான். ஆண்டவர் விட்டு தூரம் சென்றான். அவன் அவ்வளோ பாவியாக இருந்த போதிலும் தகப்பன் அவன் மேலே வைத்த அன்பை பாருங்கள். அவன் தூரத்தில் வரும்போதே அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது அப்போனா அந்த தகப்பன் வந்து அவன் எப்போ வருவான் அப்படின்னு அவர் பார்த்துட்டே இருந்தார்னு நினைக்கிறேன். அப்படி தான் இங்கே நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியுது. அவன் எப்போ தகப்பனிடத்தில் வருவான் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12:13.
அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இங்கே அதான் பார்க்குறோம். நம்மளுடைய நிலைமை, அதாவது நம்மளுடைய முற்காலத்தின் நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு தெளிவாக வேதத்தில் போட்டிருக்கு. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அதாவது நம்மளுடைய நிலைமையை பற்றி இங்கே தெளிவாக போட்டிருக்கு. நாம் எப்படி நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்தோம், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியருமாய் இருந்தோம். இப்படிப்பட்ட நம்மளை தேவன் முன்குறித்து ஏற்ற காலத்திலே அவர் நம்மளை தெரிந்து கொண்ட நிமித்தமாக நமக்காக நாம் தூரமாக இருந்த நம்மளை அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய பாடுகளினால் நம்மளை சமீபமாக்கி இருக்கிறார். அதான் இங்கே தேவனுடைய அன்பை பற்றி இங்கே நம்மளுக்கு தெளிவாக இந்த 20வது வசனத்திலே அவர் நம்மேல் காட்டின அன்பை, நாம் துரோகிகளாயிருந்தோம், பாவிகளாயிருந்தோம், அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், இருந்த போதிலும் நாம் எப்பொழுது அவருடைய சந்நிதியிலே நாம் எப்பொழுது வருவோம் என்று நம்மளுக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். கடைசியாக இந்த லூக்கா 15:32 வசனத்தையும் வாசிக்கலாம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இந்த கதை ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவங்க அப்பா ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி அங்கே பண்ணுறாரு. அவன் வந்ததுனால அதுக்கப்புறம் அவனோட அண்ணன் அவருக்கு கோபம் வருது. அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாரு, இவன் உங்களோட சொத்தெல்லாம் அழிச்சிட்டு பாவம் செஞ்சுட்டு இப்போ வந்திருக்கான், இவனுக்கு போய் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுறீங்க. அந்த வசனத்தெல்லாம் இன்னும் நம்ம தெளிவாக வாசிச்சோன்னா தெரியும். அவனுக்கு அந்த பழைய அங்கேயெல்லாம் அவனுக்கு எடுத்துட்டு அவனுக்கு புது அங்கேயே தராரு, உயர்ந்த மோதிரம் தராரு, கன்றுக்குட்டியை அடிக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் சந்தோஷத்தில் அவர் பண்ணுறாரு. அப்போ அவங்க அண்ணன் அந்த மாதிரி கேட்கும்போது கடைசியாக அவங்க அப்பா சொல்கிறாரு, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அப்போது இங்கே பார்க்கிறோம், நம்மளுடைய நிலைமையை பார்க்கிறோம். நாம் மரித்தவர்களாக இருந்தோம், திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டோம், காணாமற் போனவர்களாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ நாம் தேவனுடைய அன்பினாலே காணப்பட்டிருக்கிறோம். அதனாலே நாம் இன்றைய தினத்திலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நினைவுகளோடு சந்தோஷத்தோடு தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.